வணக்கங்கண்ணது தஞ்சாவூர் மண்ணு செம்ம சூப்பரான ஒரு க்ரீமியான கர்ட் ரைஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு ரெசிபி, நம்ம பேச்சுலர்ஸ் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் என் பொண்டாட்டி எடுத்து வச்சுருக்கா. பச்சை மிளகா, திராட்சை, முந்திரி பருப்பு, மாதுளம்பழம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி துவையல், அதாவது நாட்டு கொத்தமல்லி துவையோட சேர்த்து சாப்பிடும்போது அப்படி தான் இருக்கும். நல்ல குழஞ்ச சாதத்தில் கொஞ்சமாக பால், ஆமாங்க பால், புளிக்காத பசுமாட்டு தயிர், இது ரெண்டு இருந்தால் போதும். இதுக்கு நம்ம க்ரீமியாக வரத்துக்கு ஒன்று ஸ்பெஷலாக ஆட் பண்ண போகிறோம். அதாங்க வெண்ணெய். நம்ம பாலாடை இருக்குது பார்த்திங்களா, அதை சேகரித்து வச்சிங்கன்னா வெண்ணெயை எடுக்கலாம். அந்த வெண்ணெயை கொஞ்சோண்டு போட்டு அதோட தேவையான எல்லா ஃப்ரூட்ஸு, ட்ரை கிரேப்ஸு, உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லா ஃப்ரூட்ஸும் போகலாம். அதனால் இதில் மெயினாக மாதுளம்பழமும் ஃப்ரெஷ்ஷான கிரேப்பும் போட்டிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். அப்படியே வெண்ணெயை போட்டால் அப்படியே ஒவ்வொன்றா ஆட் பண்ண அப்படியே கிண்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் சாதத்தை வேக வைக்கும் போதே லைட்டாக பால் ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். தயிர் சாதம் க்ரீமியாக ரிச்சியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைகள் இன்னும் வேணும்னு சொல்லி வீட்டில் யார் உங்களை டெய்லி இது மாதிரி தயிர் சாதம் செய்ய சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற? இஞ்சி, அந்த வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து மேலே லாஸ்ட்டாக கொட்டிடுங்க. அதாவது வெண்ணெய், பால், தயிர்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா கிண்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. தயிர் சாதம்னா இப்படி தாங்க இருக்கணும். அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு, கேரட்டு லைட்டாக அதுக்கு மேலே பொம்மக்ரானட்டு, ட்ரை கிரேப்ஸு, முந்திரி போட்டு கொடுத்திங்கன்னா தாஜ் ஹோட்டல் தயிர் சாதம் மிஞ்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நாட்டு மல்லி, நாட்டு கொத்தமல்லி துவையல். இது ரெண்டோட காம்பினேஷனும் எப்படி தெரியுமா இருக்கும்? அப்படி தான் இருக்கும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறோம். வரமிளகா, உளுந்து, கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, தேங்காய், அந்த கொத்தமல்லி வேரை மட்டும் நல்லா வெட்டிட்டு நல்லா 1க்கு 3 தடவை வளசிடுங்க. மண்ணிலேருந்து பிடுங்கனால மண் அதில் ஒட்டியிருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. குழந்தைகள் சாப்பிடும்போது பல்லில் சிக்கலாம். ஏன் சில பேருக்கு வயிற்றில் இன்ஃபெக்ஷன் கூட ஆகலாம். கீரையை பொறுத்தளவில் நல்லா கழுவி சமைக்கிறது தான் பெஸ்ட்டு. கருவேப்பிலை ஈக்குவலாக போடக்கூடாது. கருவேப்பிலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும், இல்லாட்டி இதோட ஸ்மெல்லு அதை டாமினேட் பண்ணிடும். எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துட்டு அந்த கொத்தமல்லியை உள்ளே போட்டு லைட்டாக வதக்கிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி, இப்படிக்கு ஒரு சுற்று அப்படிக்கு ஒரு சுற்று இல்லை, ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓடணும். பேஸ்ட், அதாவது இட்லி மாவு மாதிரி வரணுங்க. எப்படி வரணும்? இட்லி மாவு வந்தால் தான் உங்களுக்கு துவையல் செம்ம சூப்பராக இருக்கும். ஆமாப்பா, நான் சொன்னதெல்லாம் சீரியஸ் தான். இப்படி அரைச்சாதான் துவையல் மாதிரி இருக்கும். அப்படியே இந்த நாட்டு கொத்தமல்லி இப்போ சீசன் தான். நீங்கள் எல்லா சந்தையிலையும் வாங்கலாம் நாட்டு கொத்தமல்லி. அதான் நம்ம பாட்டேன், பூட்டேன், அப்பேன் எல்லாரும் சாப்பிட்டது இந்த நாட்டு கொத்தமல்லி தான். நம்ம தான் இப்போ ஹைப்ரீடுக்கு மாறினால பிரெயின்லேருந்து உள்ளே இருக்க எல்லா பார்ட்ஸும் ஹைப்ரிடாக மாறிடுச்சு. யார் எதை பண்ணுறா, என்ன பண்ணுறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நம்ம பழையபடி முற்காலத்துக்கு போனால் தான் உயிர் வாழ முடியும். அதனால தான் சிவப்பு கருநீர், சிக்கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, களி, அதை அந்த காலத்து ஹோட்டலை இப்போ ரெனிவேட் பண்ணி பேரை மட்டும் மாற்றிடுறாங்க. ஆனால் கொடுக்குறது என்னமோ சில கடையில் நல்லா கொடுக்குறாங்க, பல கடையில் நல்லா கொடுக்கல. ஆமாம், நல்லா வதங்கி எடுத்ததுக்கப்புறம் அது மிக்சி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே மேலே தாளிப்பு கொஞ்சோண்டு உளுந்து இதெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக வச்சுதா நம்மளுக்கு நாட்டு கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு பவுலில் போட்டு அங்கே பாருங்கள் தயிர் சாதத்தை பாருங்கள். அப்படியே மேலே கேரட்டு, அந்த கொத்தமல்லி தலை, அந்த பொம்மக்ரானட், அதாவது மாதுளை முத்துக்கள், அப்படியே ஒரு பைட் எடுத்து வச்சேன். அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அப்படியே தட்டில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம துவையலோட ஒரு பைட் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி அப்படியே துவையலோடு சேர்த்து அந்த தயிர் சாதமும் சேர்த்து உள்ளே போகும்போது அப்படி தான் லவ். எனக்கு அவளுக்கும் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு லவ். நம்ம வீடியோ தான் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் இந்த க்ரீமியான தயிர் சாதத்தை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம், எல்லாரும் மறக்காமல் பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.